ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். இதுதான் நம்ம மெலடி மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணிட்டு போகிற ஈஸியாக செய்கிற குக்கர்லேயே பண்ணக்கூடிய கூட்டாஞ்சோறு ரெசிபி தாங்க. இதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை இடித்து நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. இதை நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன நாட்டுக்காய் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எல்லா காயும் நல்லா 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணிங்க. நான் 200 கிராம் அரிசி 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த கணக்கில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதோடு ஆட் பண்ணி குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் கொஞ்சம் தேங்காய்ச்சில், ஜீரகம், வரமிளகா வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளியை ஊற வச்சு இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரைச்ச தேங்காய், ஜீரகம், வரமிளகா, சின்ன வெங்காயம் வேணும் இதோட ஆட் பண்ணி அரைச்சி கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து தாளிச்சு பண்ணிங்கன்னா கமகமான உங்களோட கூட்டாஞ்சோறு ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குங்க. இது கூட எதை வேணால் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.